வணக்கம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவேறு வாயுக்கான நோட்டிபிகேஷன் ரீசெண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து பிரீஃபா சொல்லிடுறேன். நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கு, செலக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எலிஜிபிளா இருந்தா எப்படி அப்ளை பண்றது பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் விண்டோ ஓபன் பண்றதுக்கான டேட் வந்து 17th January 2024. 6th February வரைக்கும் வந்து இந்த விண்டோ ஓப்பன்ல இருக்கும். இதுக்குள்ள நம்ம எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஏஜ் என்ன சொல்றாங்கன்னா 2nd January 2004க்கு அடுத்து 2nd July 2007க்கு முன்னாடி இந்த ரெண்டுக்கும் பட்வீன்ல இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் அப்ளை. ஓகேவா? இதுல ரிசர்வேஷன் அந்த மாதிரி வந்து எதுவுமே வராது. இதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எலிஜிபிளா இருக்கும். சரி, மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ல ஒன்லி வந்து அன்மேரிட் வந்து கேண்டிடேட் தான் எலிஜிபிள், மேல் அண்ட் ஃபீமேல்ல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சயின்ஸ் சப்ஜெக்ட் எழுதுறீங்க நீங்க பிளஸ் டூல வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான அக்ரிகேட் வந்து 50% மார்க் இருக்கும். இங்கிலீஷ்ல நீங்க வந்து 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும். சரி, இது இல்ல பாஸ்ட் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து 3 years முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து எலிஜிபிள். அதுவும் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 years வந்து வெக்கேஷனல் கோர்ஸ்ல அது நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் த சயின்ஸ் சப்ஜெக்ட். சரி, நான் சயின்ஸே பண்ணல, காமர்ஸ் தான் வந்து 12th முடிச்சேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. என்னன்னா இங்க பிளஸ் டூல வந்து 50% வந்து அக்ரிகேட் எடுத்துருக்கணும். இங்கிலீஷ்ல வந்து தனியா நீங்க 50% மார்க் வந்து எடுத்திருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். சரியா? அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து இப்ப நீங்க 50% சொல்றல, 49.96 இருக்கும் ப்ரோ, நான் வந்து எலிஜிபிளா கேட்டீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அவங்க டைரக்டாவே சொல்லிட்டாங்க 49.99 இருந்தாவே அதை நீங்க 49 தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 50 கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மேண்டட்டரி அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல உங்களோட ஹைட், வெயிட் ஜஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அதை வச்சு வந்து என்ன அப்படின்னு இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து என்னன்னா செக் பண்ணி பாத்துங்க, நான் அவ்வளவு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க ஹைட்டுக்கும் உங்க ஏஜுக்கும் வந்து என்னன்னா ஏத்தாப்புல வெயிட் இருக்கும். நீங்க என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து என்னன்னா அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தலாம். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அக்னிவேர் வாய்க்கு போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years தான் உங்களுக்கான வந்து என்னன்னா ஒர்க் இருக்கும். சரியா? ஸோ 4 years வந்து ஒர்க் இருக்கும். உங்களுக்கான சேலரி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்ன 30,000 அதுல இன் ஹேண்ட் எவ்வளவு வரும்னா 21,000 வரும். ஓகேவா? ஸோ இந்த 4 year முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 year முடிஞ்சு வெளில வருவீங்களா அப்ப ஹேண்டா எவ்வளவு கொடுப்பாங்கன்னா ஸோ 10.04 lakhs வந்து இது கொடுப்பாங்க. சரியா? இந்த மணியை நீங்க பிசினஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து உங்களுக்கு அக்னிவேர் ஸ்கில் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்க அடுத்த ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுல எல்லாருமே வந்து வெளில வந்துடும் கிடையாது. 1/3 வந்து இன்டேக் எடுத்துக்கிடுவாங்க. சரியா? 2/3 தான் வந்து வெளில அனுப்புவாங்க. அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் டு நோ. சரி, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ மொத்தம் 3 பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஒன்று phase 1, phase 2, phase 3. phase 1ல ரிட்டன் இருக்கும், phase 2ல வந்து பிசிக்கல் இருக்கும், phase 3ல வந்து மெடிக்கல் இருக்கும். சரி, phase 1 ஆன்லைன் டெஸ்ட் இருக்கா? இதுல நீங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளஸ் 2ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா 60 minutesல இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து வரும். ஸோ அதுதான் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு 45 minutesல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கும். சரி, இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் அந்த அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு 85 minutesல வந்து என்னன்னா உங்களுக்கான கொஸ்டின் டைம் இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ், மேத்தமெட்டிக், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மார்க்கிங் பேட்டர்ன் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 0.25 வந்து நெகட்டிவ் போகும். இதை வந்து பாத்துக்க நம்ம ஒன்ஸ் ரிட்டன் எழுதும் போது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா ஸோ இதுதான் நீங்க ரிட்டன் வந்து எழுதுவீங்க. ஒன்ஸ் ரிட்டன் எழுதி நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் என்ன பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நடக்கும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க மேல் கேண்டிடேட் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்க 1.6 கிலோமீட்டர் வந்து ரன் இருக்கும். ஓகேவா? மேல்னா 7 minutesல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், ஃபீமேல் வந்து 8 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் 2 இருக்கும். அது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 புஷ்அப்ஸ், 10 சிட்டப், அதே மாதிரி வந்து 20 ஸ்குவாட்ஸ் வந்து என்ன முடிக்க வேண்டியது இருக்கும். சரி, எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 2 வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கான டைம் கொடுப்பாங்க. அதை பார்த்து தான் வந்து என்னன்னா அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சேம் திங் ஃபார் வந்து என்னன்னா ஃபீமேல், பட் அவங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் வேரி ஆகும். அடுத்து அடாப்டிலிட்டி டெஸ்ட், அதாவது நீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான அடாப்டிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் 3 மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா? மெடிக்கல் வந்து என்னன்னா அங்க எல்லாமே சொல்லுவாங்க எந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. சரியா? நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நீங்க இதுல எலிஜிபிளா இருந்து தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அப்ளை பண்ணிட்டு ரிட்டனுக்கு நம்ம எப்படி வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து
இப்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நாங்க வீடியோ வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ண பாக்குறோம். அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர் இந்தியன் ஆர்மி ரிலேட்டடா ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.